முகத்வாரத்தில் கலந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்ற மும்பையில் இருந்து சிறப்பு குழு வருகை தந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். தற்போது இந்த சிறப்பு குழுவினருடைய பணிகள் என்னவாக இருக்கும், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அதாவது மும்பையிலிருந்து பாத்தீங்கன்னா 110 பேர் இரண்டு குழுவாக, அதாவது ஒன்று ஸ்ரீகேட் மற்றொன்று விராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அதே போல இந்த ஸ்ரீகேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 60க்கும் மேற்பட்ட இருக்காங்க. இவங்களுடைய இந்த ஸ்ரீகேருடைய வேலைகள் என்னன்னா, இந்த கரையோரம் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் படுத்திருக்கக்கூடிய எண்ணெய் அகற்றுவது, இது போன்ற பணிகளை பண்றாங்க. அதே போல இவர்கள் இருவருமே 5 ஸ்கிம்மர் அந்த கருவியை வைத்து எண்ணெயுடைய பண்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா 400 பேர் தற்போதைய அகற்றும் பணியில ஈடுபட்டு வர்றாங்க. இதுல மீனவர்கள், சிபிசிஎல் அனைவரும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள். பொதுவாக கடந்த 17ஆம் தேதி அனைத்து நடவடிக்கை முடிக்க வேண்டும் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்தது. இந்த நிலையில இவங்க இந்த 2 குழுக்கள் தற்போது மும்முரமாக எண்ணெய் அகற்றப்பட்டு வருகின்றன. மேலும் தற்போது இந்த பகுதியை பார்த்து எண்ணெய் பணிகள் ஓரளவுக்கு குறைந்துள்ளதாக சொல்ல வேண்டும். நேற்று நிலவரப்படி 10,000 எண்ணெய் அகற்றப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில தண்ணீர் தெளிவாக இருக்கிறது. கரையோரங்கள் மட்டுமே எண்ணெய்கள் அதிகமாக காணப்படுவதால் அந்த பகுதியில ஆட்களை வைத்து எண்ணெயை தீவிரமாக அகற்ற பணியில் ஈடுபட்டு வராங்க. பாலவி, நன்றி அசோக், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.